ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி லேட்டஸ்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ஜெர்சியோட அப்டேட் வந்துருச்சு. ஸோ ஆர்சிபி 21 ஏப்ரல் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஸோ அவங்களுடைய க்ரீன் ஜெர்சி மேட்ச் கேகேஆருக்கு அகென்ஸ்ட் ஆட போகிறாங்க. கேகேஆருக்கு அகென்ஸ்ட் ஏப்ரல் 21 ஆர்சிபி வந்துட்டு 3:30 ஆஃப்டர்நூன் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அவே மேட்ச்சு. ஸோ கொல்கட்டாவில் தான் அந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் தான் க்ரீன் ஜெர்சி யூஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய க்ரீன் ஜெர்சி ரெக்கார்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கு இது வரைக்கும் கை கொடுக்கல அப்படின்னாலும் கேகேஆரை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் அவங்க இருக்கும்போது க்ரீன் ஜெர்சி இந்த தடவை கை கொடுத்தா செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி க்ரீன் ஜெர்சியில் நம்மளுடைய கிங் கோலி செஞ்சுரிலாம் போட்டு அசத்தி இருக்கிறாரு. இந்த தடவை ஒரு மிகப்பெரிய பேட்டிங் லைனப் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அந்த பேட்டிங் லைனப்பை எஃபெக்டிவ் யூஸ் பண்ணி க்ரீன் ஜெர்சி செம்ம சூப்பராக வந்துட்டு இந்த இடத்துல ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். கேகேஆர் அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு தரமான டீம் வச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நிறைய செஞ்சுரி அடிச்சும் அவங்க லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுமே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கார போராடும் போது இந்த மேட்ச் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கிறதுக்கும் த்ரில்லிங்காக நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனில் இருந்தது ரஜத் படிட்டர், ஃபாஃப் டு பிளஸ் அண்ட் கேமரூன் கிரீன் வேறு லெவலில் வந்து நெட்ஸே வந்து தெரிவிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீஸ்டாப்லி அதுக்கப்புறம் வந்துட்டு வைசக் விஜயகுமார் நம்மளுடைய யாஸ் தயால் இவங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்டிங் லைனப்பில் விராட் கோலி ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஃப் டு பிளஸும் தரமான ஹிட்டிங் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ மேக்ஸ்வெல்லாம் அவங்க ட்ராப் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸ்வெலோட இடத்துல வந்துட்டு வில் ஜாக்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெட் செஷனில் வில் ஜாக்ஸை விட கேமரூன் கிரீனுக்கு அதிகமாக வந்துட்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நெட் செஷனில் அதிக நேரம் வந்துட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ரஜத் படிட்டரும் நல்ல ஒரு கம்பேக் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரஜத் படிட்டரோட ப்ராக்டிஸ் செஷனும் இந்த இடத்துல ஒரு க்ரூயல் ரோலை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேகேஆருக்கு அகெயின்ஸ்டான மேட்ச் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட பேட்டிங் செம மாசாகவே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய மெயின் ஆம்பிஷன் அவங்களுடைய அந்த ஒரு இடத்துல சுனில் நாராயணை சீக்கிரமாக விக்கெட் எடுக்கணும். அவருடைய பவுலிங்கை டேக் ஆன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டு கேகேஆரை ப்ரெஷரில் போட்டதுக்கு சமம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சுனில் நாராயண் அவுட் ஆகிட்டார் அப்படின்னாலே அவங்களுடைய பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது ஒரு பெரிய டீப் ட்ரபிளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் ஒரு சாலிடான பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இல்லை. ஸோ ஒரு மேட்ச்சுக்கு ஒரு மாதிரி பேட்டிங் லைனப் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாக கொஞ்சம் ப்ரெஷரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பவுலிங்கில் சுனில் நாராயணை டேக் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பின் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கும். ப்ளஸ் டார்க் அவரை வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு ஈஸியாக நம்மளால் ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ சுனில் நாராயண் தான் வந்துட்டு கேகேஆரோட இப்போ ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாகவே இருக்கிறாரு. ஸோ அதனால் ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பேட்டிங்கில் அவங்க வந்து ஒரு 20 to 30 ரன்ஸ் எப்போவுமே ஷார்ட்டாகவே இருக்காங்க. அதை வந்துட்டு மெயினாக ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய மெயின் வந்து பார்த்திங்கன்னா வைசக் விஜயகுமாருக்கும் யாஸ் தயாலுக்கும் தான் அதிக ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருந்தது. ஸோ வைசக் விஜயகுமார் யாஸ் தயால் ரெண்டு பேர்த்தையுமே இந்த இடத்துல பேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவங்களுடைய பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஸோ ஒரு எக்கனாமிக்கல் ஹிண்ட்டில் இல்லை. லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு மட்டும் இல்லை, இந்த சீசன்லேயே ஆர்சிபியோட பவுலர்ஸ் ரொம்ப சுமாரான ஒரு சீசனில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே அவங்க நீட்டாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஸோ அந்த இடத்துல ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்ட்ரைக் பவுலராக மாறினாங்க அப்படின்னா மட்டும்தான் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஒரு பவுலிங் லைனப் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ரஜத் படிட்டர், ஃபாஃப் அண்ட் கேமரூன் மூணு பேருமே அடுத்து வந்து பார்க் அவுட் இருக்கிறாங்க 6 பவுண்டரின்னு. இது அப்படியே கேகேஆருக்கு மேட்சில் ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.